once again welcome back to my channel my concept Tamil. ஸோ நேற்று நம்ம மென்சுரேஷன் 3D விட்டு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். ஓகே, அங்கே நம்ம என்னென்ன பார்த்தோம்? நம்ம க்யூப் பார்த்தோம், க்யூபாய்டு பார்த்தோம், அதை விட்டு முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அதில் கொஷின் நம்பர் 2 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், செம ட்விஸ்டடாக இருந்துச்சு. நானுமே அதில் மெத்தட் நம்பர் 1 அண்ட் மெத்தட் நம்பர் 2 பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம மென்சுரேஷன் 3D விட்டு செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஹவவர் ஐ திங்க் இதுதான் இன்றைக்கி ஒரு லாஸ்ட் மென்சுரேஷன் 3D இதோட கம்ப்ளீட்டாக நினைக்கிறேன். ப்ளஸ் இது முடிஞ்ச பை சான்ஸ் இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன் இல்லை, இன்றைக்கி சிலிண்டர், கோன், அப்புறம் ஸ்பியர், இந்த 3 இருக்குது. இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் தனியாக நம்ம ஒரு கொஷின் ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு கொஷின் செட் எடுத்து வருவோம். ஸோ இன்றைக்கி மென்சுரேஷன் 3D விட்டு நம்ம மிச்சம் இருக்க 3 ஆப்ஜெக்ட்ஸும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னது? சிலிண்டர், கோன், அப்புறம் ஸ்பியர். ஓகே, ஸோ விதவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நேற்று நம்ம படித்ததுலாம் எல்லாருக்கும் ஞாபகம் நம்புகிறேன். ஸோ பை சான்ஸ் இன்னும் நீங்கள் நோட்டு, பென்சில், பேனா ஏதாவது எடுக்காமல் இருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம முக்கியமான ஃபார்முலாஸ் திருப்பி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் விதவுட் டைம் வேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று என்னென்ன பார்த்தோம்? க்யூபாய்டு பார்த்தோம், க்யூப் பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று க்யூப்பில் என்னென்ன பார்த்தோம்னு எனக்கு சொல்கிறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்யூபுக்கு வருவோம். ஓகே, இது நான் தனியாக பிரிச்சுட்டேன். இது க்யூபுக்கு, க்யூப், அப்புறம் இது க்யூபாய்டு. ஓகே, cuboid, wait a second, cuboid. Okay, cuboid கேவலமாக இல்லைன்னு எனக்கே தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாங்கள் திருப்பி எழுதுவோம். cuboid. ஓகே, ஸோ நம்ம க்யூப் அப்புறம் க்யூபாய்டு நேற்று பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் க்யூப் விட்டு டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏன்னு என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்ஏ அப்படின்னா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்ஏக்கு பதிலாக நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருந்த நேற்று, அதை நான் திருப்பி எழுதலை, அதை உங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஃபார் வால்யூம், ஓகே, டி ஃபார் டயகனல். ஓகேயா, சேம் இங்கேயும் டிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, வால்யூம், அப்புறம் டயகனல். ஸோ மொத்தம் நேற்று நம்ம ஒரு 8 ஃபார்முலாஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி இதோடைய எல்லா ஃபார்முலாவை திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு க்யூப். க்யூப் விட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டலாக எத்தனை சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சு? ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா என்ன? 6a². ஐ கெஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, 6a². அடுத்தது சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது என்ன? 4a², ரைட்? ஓகே, அடுத்தது வால்யூம். வால்யூம் என்ன? a³. அடுத்தது டயகனல். டயகனல் நேற்று நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். a√3 இதான் டயகனல். ஸோ நம்ம க்யூப் விட்டு முக்கியமான 4 ஃபார்முலாஸ் எழுதிட்டோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எழுதிட்டோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுதிட்டோம், அப்புறம் வால்யூம் எழுதிட்டோம், ரைட்? அப்புறம் வால்யூம் எழுதிட்டோம், டயகனல் எழுதிட்டோம், ரைட்டா? ஐ கெஸ் இது வரைக்கும் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது. அடுத்தது க்யூபாய்டு. க்யூபாய்டில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நேற்று நம்ம பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2 × LB BH, அப்புறம் வெயிட் அ செகண்ட், ஹெச் ரொம்ப கேவலமாக இருக்கேன், BH + HL, ரைட்? இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. க்யூபாய்டு விட்டு இந்த இருக்குது, க்யூபாய்டு விட்டு நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன எழுதணும்? 2 × L + B × H. ஓகேயா, இதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகே, அடுத்தது வால்யூம். வால்யூம் நம்ம ரொம்ப ஈஸி. க்யூபாய்டில் L × வெயிட் அ செகண்ட், L எனக்கு B மாதிரி தெரியுது. L × B × H, LBHன்னு சொல்லலாம். லென்த் × பிரெத் × ஹைட். ஓகே, அடுத்தது டயகனல். டயகனல் நம்ம என்ன சொன்னோம்? L² ப்ளஸ் பேஸ் breadth ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு க்யூப் விட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா யாவும் இருக்கும் 6a², கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4a², வால்யூம் விட்டு a³, டயகனல் டு a√3, க்யூபாய்டு விட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB + BH + HL, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB × H, வால்யூம் என்ன? LBH, diagonal root of L square plus B square plus H square. Okay,
ஸோ நம்ம நேற்று படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஃபார்முலாஸை கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ண வேணாம், அது நம்ம டோட்டலாக கம்ப்ளீட்டாக மிக்ஸில் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் மூவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு இன்றைக்கி என்கிட்ட இருக்க பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் ஏன் வாட்டர் பாட்டில். ஸோ எல்லார்ட்டையும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்க பூவை மறந்துடுங்க, இது ஒரு வாட்டர் பாட்டில். ஓகே, ஸோ வாட்டர் பாட்டிலில் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக ஜூஸ் கேன், தண்ணி ஏதாவது குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே, அதுதான் நம்ம சிலிண்டர்ஸ். நீங்கள் எல்லாருமே வீட்டில் சிலிண்டர் கேஸ் பார்த்துருப்பீங்க, சிலிண்டர் கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க இல்லையா? அது பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஸோ சிலிண்டர் எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம், சின்ன வயசுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த சிலிண்டரில் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் சிலிண்டர்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த பாட்டிலில் நம்ம திருப்பி எடுத்துக்கோமே. ஸோ திஸ் இஸ் த பாட்டில். ஓகேயா? இந்த இதில் நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு தண்ணியை லிக்விடை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, அதுக்கு தான் நான் சிலிண்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக இதை கவனிச்சிங்கன்னா, இதுக்கு ஒரு பேஸ் இருக்குது, ரைட்? ஓகேயா? இதை நான் கவுத்தி வச்சேன்னா இதுவும் பேஸ் தான், இதுவும் பேஸ் தான் இருக்குது. ஓகேயா? இது அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமாக கர்வ் ஆகிருக்கு. ஓகேயா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது நான் இந்த ரெண்டு டாப்பையும் பாட்டமையும் ப்ளஸ் அப்புறம் இது மொத்த பாடியும் சேர்த்து தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எது சொல்லுவேன்? இதையும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எது இருக்கோ அதை நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவேன். வால்யூம் எதை சொல்லுவேன்? இதுக்குள்ளே எத்தனை கெப்பாசிட்டி இருக்கோ, இது 1 லிட்டர் பாட்டில்னால் 1 லிட்டர் இது கெப்பாசிட்டி. ஸோ வால்யூம் என்ன? இது 1 லிட்டர். ஓகேயா? ஸோ அதை வச்சு நான் வால்யூம் சொல்லுவேன், ரைட்டா? மிச்சம் வேறு ஏதாவதுன்றேன்னா இதில் டயகனல் இருக்காது, மறந்துடாதீங்க. ஏன் டயகனல் இருக்காது? ஏன்னா இது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட். எப்போவுமே சர்க்கிளுக்கு ஒரு எட்ஜு கிடையாது. எட்ஜு கிடையாதுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ரெண்டு வந்து சேராது. இப்போ 2 பாயிண்ட் நம்ம இந்த கியூபாய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? கியூபாய்டு வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டும் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகுது, ஜங்ஷன். அது மாதிரி சிலிண்டரில் ஜங்ஷன் கிடையாது, ஏன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் நம்ம எங்கேயுமே டயகனல் கண்டுபிடிக்க முடியாது. டயகனல் எதில் இருக்கும்? எப்போ 2 லைன் ஜங்ஷனில் மீட் ஆகுதோ அதை தான் நம்ம அங்கேருந்து தான் நம்ம டயகனல் கண்டுபிடிக்க முடியும். இதில் எங்கேயாவது ஜங்ஷன் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டயகனல் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேயா? ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட் இப்போ நம்ம இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால், ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் ஃபைனலாக வால்யூம். ஓகேயா? இதில் மொத்தமாகவே நம்ம 3 விஷயம் தான் படிக்க போகிறோம். ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் வால்யூம். ஓகேயா? ஸோ இப்போ ஒவ்வொன்று ஃபார்முலா நம்ம பார்த்துருவோம். ஸோ சிலிண்டர், ரைட்? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னென்னா 2πRH. ஏன் 2πRHன்னு சொன்னேன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு மொத்தம் 2 லிட். ஓகே, 2πR. ஓகேயா? நம்ம நார்மலாக சர்க்கிளில் பார்க்கும்போது சர்க்கிள் பெரிமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுவோம்? நார்மல் 2D சர்க்கிள். ஓகே, 2D சர்க்கிள்னு பார்க்கும்போது நம்மளோட பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 2πRன்னு சொல்லுவோம், ரைட்டா? இதுவே சிலிண்டரில் இங்கேயும் ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இதுக்கு ஒரு ஹைட் இருக்குது. ஓகேயா? அதனால ஹெச் இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ TSA என்ன? 2πRH, ரைட்? நான் தப்பாக எதுவும் சொல்லலை, இல்லை நினச்சேன், நான் மாற்றி சொல்லியிருக்கேன்னு. இல்லை, இது ஒரு ரைட்டு. ஜஸ்ட் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை 2 சர்க்கிள் இருக்கா? இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷனுக்கு வாங்க. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகே, 2 சர்க்கிள் இருக்கா? இதுக்கு ரெண்டுக்குமே 2 ரேடியஸ் இருக்கா? ஓகே, இருக்குது. இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் இருக்கா? எஸ், இருக்குது. இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எழுத போகிறோம். அப்போ 2πR + H, ரைட்? 2πR + H. ஓகேயா? ஸோ வெயிட் அ செகண்ட், நான் வேறு கலரில் எழுதியிருக்கலாம். ஓகே, let's go with red. இதோட ஃபார்முலா என்ன? 2πR + H தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எது விட்டு? சிலிண்டரோடு. ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? 2πR + H. ஏன் இதில் 2πR + H அப்படின்னு எழுதிருக்கேன்னா, H ஃபார் ஹைட். ஓகேயா? இங்கே 2 ரேடியஸ் இருக்குது, இது விட்டு ஒரு ரேடியஸ், இது விட்டு ரேடியஸ், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம 2 விட்டு மெஷர்மெண்ட் சேர்த்துக்கணும், ரைட்? இங்கே 2R இந்த இருக்குது, இங்கே ஒரு R. ஓகேயா? ரெண்டுக்குமே நம்ம பெரிமீட்டர்னு கவுண்ட் பண்ணுவோம் 2πR. இப்போ நான் TSA ஃபார்முலா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்,
ஆனால் தேவையில்லாமல் ஒரு டெரிவேஷன் எதுக்கு எடுத்துடணும். இப்போ நான் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், 2 சர்க்கிள் விட்டு 2πr 2πrன்னு எழுதுவேன். ஓகேயா, ப்ளஸ் ஹைட்டுன்னு எழுதுவேன். 2πr நான் காமன் எடுத்துக்குவேன். மிச்சம் என்னென்ன இருக்கும், ஒரு தனி புது ரேடியஸ் ஒரு ஹைட். அப்போ RH காமன் எழுந்துடும். அதுதான் நம்ம டிரைவ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். நான் ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும்னு ஆசைப்படல, சிம்பிளாக இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பண்ண வேணாம், டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. சிம்பிளாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πr r+h. ஓகேயா, அடுத்தது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மீன்ஸ் இதில் நம்ம இது ரெண்டையும் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம இது மட்டும் தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்தம் இது கர்வ் எத்தனை இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா 2πrh. ஓகேயா, ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πrh. ஓகேயா, அடுத்தது வால்யூமோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூமோட ஃபார்முலா என்னன்னா πr²h. ஓகே, ஸோ சிலிண்டரோட முக்கியமான 3 ஃபார்முலா எழுதிட்டோம். 3 ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட், வேறு எந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கிடையாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இதில் நம்ம டயகனல் கண்டுபிடிக்க மாட்டோம், யான்னு காரணம் சொல்லிட்டேன். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πr r+h. ஓகே, அடுத்தது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πrh. ஓகேயா, வால்யூம் என்ன, πr²h. ஓகேயா, ஸோ இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போ சிலிண்டர் சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆர் 7 cm and 10 cm. வாட் இஸ் த வால்யூம்? ஸோ நம்மள்ட்ட வால்யூம் கேட்டிருக்காங்க, ரேடியஸும் தந்துட்டாங்க, ஹைட்டையும் தந்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா புட்டப் பண்ணால் மட்டுமே போதும். ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை சேர்ந்து ட்ரை பண்ணுறேன். கமான் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். 7h10. ரைட், ஸோ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ ஃபார்முலா என்ன, வால்யூம் விட்டு π 8 செகண்ட். ஓகே, வால்யூம் ஃபார்முலா என்ன, πr²h. இது தானே நம்ம எழுதணும். வால்யூம் ஃபார்முலா என்ன எழுதணும், πr²h. ரைட், πr²h கரெக்டாக எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ரேடியஸ் கொடுத்துருக்கேன், ஹைட் கொடுத்துருக்கேன். ஹைட் என்ன 10, ரேடியஸ் என்ன 7. இதை மட்டும் புட்டப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. v = பையோட வேல்யூ என்ன, π = 22/7. இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். அதே இது நம்ம பாயிண்டில் எழுதுனோம்னா எப்படி எழுதுவோம், 3.14 எழுதுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 22/7 எழுதிட்டது உங்களுக்கு சேஃப். ஆனால் 3.14 எப்போ யூஸ் பண்ணணும்னா பை சான்ஸ் அவங்களே கொடுத்துருவேன், நீங்கள் பையோட் வேல்யூ இதை வச்சு யூஸ் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நீங்கள் இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் டைம் இந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்கள், 22/7. ஓகே, ஸோ பையோட் வேல்யூ என்ன, 22/7 r². ஆரோட் வேல்யூ என்ன 7. ஸோ 7 × 7. ஹைட் என்ன கொடுத்தாங்க, 10 கொடுத்தாங்க. ரைட்டா, ஸோ 7லேருந்து 7 போச்சு. 7 2s are 14, 7 2s are 14, 15. இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ. ஸோ வால்யூம் என்ன வந்துச்சு, 1540 cm3. ஓகேயா, ஸோ வால்யூம் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் நம்பர் 8. ஓகே, ஐ கெஸ் இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் எடுத்து புட்டப் பண்ணால் சால்வ் கொஷின். ஓகே, ஸோ திருப்பி உங்களுக்கு எதுக்கு ஃபார்முலாஸ் நான் திருப்பி காமிச்சிடுறேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2πr r+h. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, வால்யூம் என்ன πr²h. ஓகேயா, ஐ கெஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கும்னு நம்புறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே என்ன தந்திருக்காங்கன்னா, த டயாமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 14 and 20 cm. வாட் இஸ் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா? சேம் ஃபார்முலா புட்டிங் மெத்தட் மட்டுமே. ஜஸ்ட் உங்களுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ கெஸ் இதெல்லாம் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா புட்டப் பண்ணலாம்.
ஸோ CSA ஃபார்முலா என்ன? 2πRH இதானே ஃபார்முலா? எஸ், 2πRH தான் நம்மளோட ஃபார்முலா இங்கே, ரைட்டா? இப்போ 2க்கு 2 அப்படி எழுதுவோம். நான் பை எப்படி எழுத சொன்னேன்? 22/7 எழுத சொன்னேன். ஆரோட வேல்யூ என்ன தந்திருக்காங்க? 14 தந்திருக்காங்க. ஹைட் என்ன? 20. ஓகே, 7 2s are 14. ஓகே, 2 into 22 44, 44 into 2 88, 88 into 20, ரைட்? இப்போ எழுதிங்கன்னா 2 is 16 மிச்சம் 1, 2 is 16 17, 170 சென்டிமீட்டர். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா ஐ கெஸ் ஆமான்னு நினைக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, நம்மள்ட்ட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருந்தாங்க. 2πRHன்னு எழுதினோம். எஸ், 2πRH 2 into 22/7 நம்மளுக்கு எஸ் காமனான நான் பண்ண மிஸ்டேக், நீங்கள் பண்ண மிஸ்டேக்கில் நீங்கள் மேபி பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன மிஸ்டேக் நான் இங்கே சொல்கிறேன், கவனிங்க. பார்த்தீங்களா, சிம்பிளான கொஷனுக்கு நானும் கண்ணு முடித்து பண்ணியிருக்கேன். இது என்னது? டயாமீட்டர். நம்மள்ட்ட தந்தது என்ன ஃபார்முலாவில்? ரேடியஸ். நான் எடுத்து என்ன போட்டிருக்கேன்? டயாமீட்டர் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். இது ஏன் மிஸ்டேக். சாரி ஃபார் த மிஸ்டேக் கைஸ். நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, CSA ஃபார்முலா என்ன? 2πRH, ரைட்? 2πRH. இப்போ ஃபார்முலா நம்ம போட்ட பண்ணுவோம். 2 into 22/7. நீங்கள் கவனிச்சிங்கன்னா டயாமீட்டர் தந்திருக்கேன். டயாமீட்டர் எத்தனை? 14. ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 ரேடியஸ். இது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரேடியஸ் சேர்த்தா தான் நமக்கு ஒரு டயாமீட்டர் வரும், ரைட்டா? இப்போ டயாமீட்டர் என்ன? 14 into half என்ன? அப்போ ரேடியஸ் என்ன வரும்? 7 வரும். ஓகேயா? ஐ கெஸ் இது யாரும் சால்வ் பண்ண வேணான்னு கேட்பேன். ரேடியஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு கேட்க மாட்டீங்க. ஓகே, ஸோ 7 இங்கே எழுதுகிறோம். அடுத்தது ஹைட் என்ன? 20. ஓகே, 7லேருந்து 7 போச்சு. 2 into 22 44 into 2 into 20 880 centimeter cube is the centimeter square is the right answer. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் ஆப்ஷன் நம்பர் சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கேவலமாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்க நம்புகிறேன். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ D is equal to ஞாபகம் வச்சுக்கோங்க, டயாமீட்டர் இஸ் ட்வைஸ் ஆஃப் ரேடியஸ். 2 ரேடியஸ் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஒரு டயாமீட்டர் கிடைக்கும். அங்கே டயாமீட்டர் தந்திருந்தேன் 14 சென்டிமீட்டர். அதோட ஹாஃப் என்ன? 7. அப்போ ரேடியஸ் என்ன? 7. நம்ம CSA கர்வ்டு சர்ஃபேஸோட ஃபார்முலா என்ன? 2πRH. ஸோ அதை புட்டப் பண்ணோம்னா நம்மளுக்கு இது ஆன்சர் வந்துச்சு. எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் தான் அவுட் பண்ணேன். ஓகே, ஸோ அவசரத்தில் தெரியாமல் கூட இந்த அவசரம் பண்ணிடாதீங்க. இப்போ நான் பண்ண தப்பு மாதிரி. So coming to next question number 3. A cylinder has a radius of 5 cm and a height of 12 cm. What is the total surface area? So நம்மளுக்கு total surface area கேட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஐ கெஸ் நிறைய கொஷின் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லெட்ஸ் சால்வ் நம்ம பண்ணுவதை. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ரேடியஸ் தந்திருக்காங்க. நல்ல வேலை ரேடியஸ் தந்திருக்காங்க, டயாமீட்டர் தரல. ஹைட் நம்மளுக்கு 12 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. கேட்டிருக்கிறதுனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா யாரும் நினைக்கிறேன். TSA ஈக்குவல் டு 2πR R + H தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ ஐ கெஸ் இதில் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது நம்புகிறேன். ஓகேயா? ஸோ ஈக்குவல் டு 2. நம்ம நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே பையை அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பையை 22/7 எழுதாமல் ஸ்ட்ரெயிட்டாக பையாகவே இருக்க விடுவோம். அப்புறமா நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். 5 + 12 எத்தனை வரும்? 5 + 12. ஸோ 2 into pi 5. 12 + 5 17, ரைட்? இப்போ 2 into 5 என்ன? 10. ஸோ 10 pi equal to pi into 10 into 17. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 170 pi centimeter square. ஓகேயா? ஸோ ரைட் ஆப்ஷன் எது? ஆப்ஷன் நம்பர் A தான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் இதில் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. முக்கியமாக எப்போயாவது நீங்கள் ஆல்ரெடி அவங்க பையாவே தந்திருக்காங்கன்னா அதை அப்படியே இருக்க விடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக 22/7 புட்டப் பண்ணிக்கிட்டு நம்மளே கன்ஃபியூஷன் ஆகிட்டுருப்போம். அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க நம்புகிறேன். ஓகேயா?
ஸோ ஐ கெஸ் இந்த கொஷனில் யாருக்கும் பெருசாக டஃப் இருக்காது. ஹவர் சிலிண்டர் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதில் டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருக்காது சிலிண்டரில். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் இஸ், வால்யூம் இங்கே தந்திருக்கேன், அண்ட் இட்ஸ் ரேடியஸ் இஸ் 5 cm. வாட் இஸ் த ஹைட்? கண்டுபிடிங்க. ஸோ ஐ கெஸ் இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்கன்னு நம்புகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கொஷின். ஓகே, ஸோ வால்யூம், நம்மள்ட்ட வால்யூம் கொடுத்துருக்கேன். வால்யூம் உண்டு சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? πr² தான் சிலிண்டரோட ஃபார்முலா, ரைட்? இப்போ நம்ம இந்த இதை வேல்யூவை புட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், பையோட் வேல்யூ நம்ம என்ன எடுப்போம், மேக்ஸிமம் டைம் 22/7 எடுப்போம். ஓகேயா? ஸோ எல்லாருமே 22/7 தான் எடுத்துருப்பீங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 5. அப்புறம் ஹைட் என்ன தந்திருக்காங்க நம்மளுக்கு? ஹைட் நம்மளுக்கு தெரியாது, ரைட்? ஆனால் நம்மளுக்கு வால்யூம் தெரியும், 3850. ஓகேயா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை வெட்டி குத்தின்னு விளையாடுவோம். இப்போ 5 1s are 5. இப்போ இதை கட் பண்ணுவோம். 5 7s are 35, மிச்சம் 3. 5 7s are 35, 0. ஓகேயா? இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 11 டேபிளில் போகும். 11 2s are 22, 11 7s are 70. ஓகேயா? அடுத்தது திருப்பி ஒரு 5ஆல் வெட்டுவோம். 5 1s are 5, மிச்சம் 2 போகும், 20, அப்போ 4. ஓகே, திருப்பி 2ஆல் வெட்டுவோம், மிச்சம் என்ன? 7. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்னென்ன மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். 7 1/7 இன்ட்டு ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும்? இங்கே இருக்க 1/7 இங்கே போனுச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஸோ 49 நம்மளுக்கு ஹைட். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் இது யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது எப்படி பண்ணுன்ட்டு. ஸோ இட் இஸ் அ கிளியர் ஒன். ஸோ ஹைட் என்ன? 49 cm, ரைட்? 2 நிமிஷம். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு யாருக்கும் இந்த டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கொஷின் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஓகே, இன்னும் எத்தனை கொஷின் இருக்குது? ஓகே, இன்னொரு 3 கொஷின் இருக்குது. இதில் ஒரு கொஷின் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கொஷின் நம்பர் 7 இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஏன்னா நான் எல்லா கொஷினுமே நான் பண்ணால் நல்லா இருக்காது. நில்லுங்க, நான் கொஷின் மட்டும் படிச்சுக்கிறேன். சிலிண்டர் ஹேஸ் அ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தந்திருக்கேன், ரேடியஸ் தந்திருக்கேன், ஹைட்டை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஷின் இது. உங்களுக்கு ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா. ஓகேயா? ஸோ ஐ கெஸ் இது ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை, சிம்பிளான கொஷின். ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க்கில் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஆன்சரை சொல்லுங்கள். இது கம்மிங் டு 6th கொஷின். இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்ததுனால நான் திருப்பி உங்கள்கிட்ட தரேன். நம்ம 2 பேரும் பண்ணுறோம். The radius of a cylinder is double and its height is halved. What is the ratio of the new volume and the original volume? ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் சிலிண்டரில் சில மாறுபாட்டுகள் பண்ணி வச்சுருக்காங்கோ. அதோட வால்யூம், நம்ம புது வால்யூமையும் பழைய வால்யூமையும் கண்டுபிடிங்கோ. சேம் நம்ம ஃபார்முலா வச்சு விளையாண்டா போதும், இதில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஐ கெஸ் இதெல்லாம் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஹவர் இது ரொம்ப டஃபாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு விளையாட வேண்டியது தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் கொஷின். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியஸ் தந்திருக்கேன், ரைட்? ரேடியஸ் தந்திருக்காங்கிறேன். ஃபஸ்ட்டு வால்யூம் தந்திருக்கேன், புது விட்டும் பழசு விட்டும். ஸோ நம்ம O ஃபார் ஒரிஜினல், N ஃபார் நியூ. ஓகேயா? நம்மளுக்கு வால்யூம் வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். நம்மளுக்கு ரேஷியோட ஃபார்முலா தெரியும், ரேஷியோட ஃபார்முலாங்கிறேன், வால்யூமோட ஃபார்முலா தெரியும், πr²h. ஓகே, ஒரிஜினல்லையும் அதே ஃபார்முலா தான், புதுசுலேயும் அதே ஃபார்முலா தான், πr²h, ரைட்டா? நம்மளுக்கு இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு மட்டும் இங்கே கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரிஜினலில் அப்படியே இருக்கட்டும், நியூவை மட்டும் தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிலிண்டர் இஸ் டபுள்டு.
the radius is doubled. So radius இங்கே டபுள் ஆயிருக்கு. ஓகே 2 into r square. ஓகே அப்புறம் ஹைட் என்ன பண்ணியிருக்கேன், அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் ஹாஃப், ஹைட்டை பாதியாக குறைச்சிருக்கேன். ஓகேயா இதானே கேட்டிருக்காங்க. இங்கே ஒரிஜினலாக அப்படியே வைப்போம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரைட், இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கீழே எழுதிட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரேஷியோ பை. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 பை ஆர் ஸ்கொயர்னு மொத்தம் ஹோல் ஸ்கொயர் இப்போ இருக்குது. 2 ஸ்கொயர் என்ன 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் பை 2. ஓகேயா இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் தேவையில்லாத. பைலேருந்து பை கேன்சல், ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் ஸ்கொயர் கேன்சல், ஹெச்லேருந்து ஹெச் கேன்சல். இங்கே கவனிச்சிங்கன்னா 2லேருந்து 2 2s 4, ஸோ 2. ஸோ ரிமைனிங் இங்கே என்ன வந்துச்சு, ஒரிஜினல் கீழே ஒன்றுமே இல்லை, ஸோ 1 ரேஷியோ. மிச்சம்னா இங்கே 2. ஸோ நம்மளுக்கு பழசில் ஒரிஜினலில் 1 இருந்திருக்கு, நியூவில் 2 ஆயிடுச்சு. ஸோ 1:2 இஸ் த ரைட் ஆன்சர். ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனான கொஷின் இல்லை, உங்கள் முன்னாடி தான் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படின்ட்டு. பை சான்ஸ் புரியலைன்னா திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ஒரிஜினல் டு நியூ வுட் வேல்யூயும் தந்திருக்கேன். ஓகே ஒரிஜினல் அப்படியே இருக்குது, நியூவில் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா ரேடியஸ் இருந்துச்சுல அதை நம்ம டபுள் ஆக்கியிருக்கோம், ஹைட்டு அதை பாதி ஆக்கியிருக்கோம். ரைட்டா, அப்போ ஆரை டபுள் பண்ணும்போது நம்ம இப்போ 1r வச்சுருந்தோம்னா 2r வச்சுருந்தோம்னா அது 4r மாறும், ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ரைட்டா, ஸோ அதனால 2r இங்கே 4r ஸ்கொயராக மாறிச்சு. அப்புறம் ஹெச்சை நம்ம பாதியாக கட் பண்ணோம். அப்புறம் நம்ம ஜஸ்ட் எங்கிட்டேருந்து அங்கிட்ட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டோம், அதில் கட் ஆகிடுச்சு எல்லாமே. மிச்சம் இருக்கிறது 1:2. ஓகே ஐ கெஸ் இதில் எதுவும் பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ ஐ கெஸ் ஒரு கொஷின் இருக்கா. ஓகே ஸோ திஸ் இஸ் ஐ கெஸ் த லாஸ்ட் கொஷின். சிலிண்டர் விட்டு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு என்னெல்லாம் கொஷின்ஸ் நம்ம பண்ண முடியுமோ நான் எடுத்த வரைக்கும் என்னால் சர்ச் பண்ண முடிஞ்ச எல்லா கொஷின்ஸையும் நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். ஸோ கம்மிங் டு சிலிண்டர்ஸ் லாஸ்ட் கொஷின். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். A cylinder has a curved surface area of 660 cm and radius of 5 cm. What is the height? I guess இது நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே பண்ணிக்கலாம், பிகாஸ் சேம் நம்ம ஒரே ஃபார்முலா தான் எடுத்து போட போகிறோம். ஸோ இது உங்களுக்கு 2வது கொஷின் ஃபார்முலாவாக, இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க்லேயே பண்ணிக்கோங்க. இதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக். முன்னாடி நம்ம திருப்பி ஒரு வாட்டி ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஸோ TSA of cylinder, CSA of cylinder, volume of cylinder. ரைட், இப்போ ஃபஸ்ட் TSA பற்றி எழுதுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2 pi r h தான் 2 pi r. செகண்ட் பார்த்தீங்களா, நானும் பண்ணுறேன். 2 pi r plus h தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ரைட், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2 pi r h. ரைட், வால்யூம் என்ன, pi r square h. ரைட்டா, ஸோ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 2 pi r h, சரி r plus h. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட 2 pi r h, வால்யூம் என்ன, pi r square h. ஓகேயா, ஸோ இதோட நம்ம சிலிண்டரை முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோன். ஸோ எல்லாருமே கோனை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. கோன் ஓகே, ஸோ கோன்னா என்ன, நார்மலாக சொல்ல போனால் வெயிட் அ செகண்ட், வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோன் நம்ம நார்மலாக பர்த்டே கேப்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பர்த்டே கோன்ஸ், சரி தலையில் போடுற தொப்பி பர்த்டேயில் யூஸ் பண்ணுறது இல்லை, அதை கூட விடுங்க. இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஐஸ்கிரீம்ஸ், எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கும், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. அதோட ஷேப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம், மேலே ஓவலாகவும் பெருசாகவும், கீழே போக போக அது ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிடும். ரைட்டா, ஸோ சேம் இந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி தான். மேலே இது டாப் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், நல்லா வைடாக இருக்கும். மேலே கீழே போக 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 இது ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் 3 விஷயம் கவனிக்கணும். ஓகேயா, இங்கே உங்களுக்கு பைத்தாகோரஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். எப்போவுமே கோனை படிக்கும்போது பைத்தாகோரஸ் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டண்ட். பைத்தாகோரஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, பை சான்ஸ் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிக்கலைன்னா அதை நம்ம நடத்தும் போது பார்ப்போம். ஆனால் இப்போ நான் இந்த பைத்தாகோரஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன், அது இம்பார்ட்டன்ட் நீங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கோன் விட்டு ஒரு
சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லிடுறேன். ஸோ கோனுக்கு நம்ம கீழேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம தலையில் வைக்கும்போது பெரிய ஹோல் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே, அது எந்த லென்த் வரைக்கும், இப்போ இங்கேருந்து இந்த டாப் வரைக்கும் போகுதுன்னா அது டிப் இங்கே வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். ஓகே, இந்த எல்னா என்னென்னா, எல் தான் ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லாண்ட் ஹைட். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் என்னென்னா, இங்கேருந்து இந்த ஓவல் இப்படி டச் ஆகணும், மந்த்ஸ் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த டாப்பில் போய் இந்த டிப்பில் போய் ஜாயின் ஆகும்ல, அதை தான் ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம எல்லுன்னு இங்கேருந்து எல்னு சொல்லுவோம். ஓகே, எல்எல். ஓகேயா? ஸோ கோனில் முக்கியமாக நீங்கள் இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்: ஹைட்டு, ரேடியஸு, ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேயா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பைத்தாகோரஸ் ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ஐ கெஸ் பைத்தாகோரஸ் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பை சான்ஸ் தெரியலனாலும் தப்பு இல்லை, இப்போயே கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது பேஸ். ஓகே, பி ஃபார் பேஸு, ஹெச் ஃபார் ஹைட், இது சாரி ஹெச் ஃபார் ஹைட்டுன்னு சொல்லிட்டேன். ஹெச் நம்ம அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பர்பெண்டிகுலர், இது ஹைப்போடெனியூஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? இதுதான் பைத்தாகோரஸ் ஃபார்முலா. பைத்தாகோரஸ். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுன்னா திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெல்லிங் தப்பாக தான் இந்த பேர் நம்பிக்கை இருக்குது. ஸோ பைத்தாகோரஸ் ஃபார்முலா. ஸோ பைத்தாகோரஸ் ஃபார்முலாவில் என்னென்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். எப்போவுமே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பர்பெண்டிகுலரும் பேஸும் அட்டாச் ஆகிற இடத்துல 90 டிகிரி உண்டாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்கணும். ஹைப்போடெனியூஸ்னால் நம்ம ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு இப்போ கோனில் படித்தோம்ல, அதை தான் நம்ம இங்கே ஹைப்போடெனியூஸ்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஸோ ஹைப்போடெனியூஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ நம்ம இதுதான் பேசிக் ஃபார்முலா ஆஃப் பைத்தாகோரஸ். ஓகே, பைத்தாகோரஸ் பேசிக்கான ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர், சாரி பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா, சாரி ஹைப்போடெனியூஸை கண்டுபிடிக்கணும்னா ஹெச் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இருக்க ஸ்கொயர் நம்மளுக்கு இங்கே ரூட்டில் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்படி தான் நம்ம ஹைப்போடெனியூஸை கண்டுபிடிப்போம். சேம் அதே இந்த மெத்தடை வச்சு நம்ம பர்பெண்டிகுலரும் கண்டுபிடிக்கலாம், பேஸும் கண்டுபிடிக்கலாம், ஹைப்போடெனியூஸும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரே ஃபார்முலா வச்சு நம்ம 3 கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? 3 எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, பை சான்ஸ் உங்களுக்கு ஹைப்போடெனியூஸ் தெரியல, ஆனால் பர்பெண்டிகுலரும் பேஸும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 விஷயத்துக்குமே ஏதாவது ஒன்று, பர்பெண்டிகுலராக இருக்கட்டும், இல்லை பேஸாக இருக்கட்டும், இல்லை ஹைட்டாக இருக்கட்டும், இந்த 2க்குமே ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கணும். 2க்குமே வேல்யூ இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 3வது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஐ கெஸ் பைத்தாகோரஸ் இது வரைக்கும் சொன்னது ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை பைத்தாகோரஸை. ஓகே, ஸோ நான் இங்கே எம்டி பேஜை வைக்கலையா? ஓகே, நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ ஃபார்முலாஸ் நம்ம இப்போ திருப்பி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேம் இதில் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். ஓகே, இதுலேயுமே சேம் டயகனல் இருக்காது. டயகனலுக்கு என்ன சொன்னேன், எப்போயாவது 2 எட்ஜ் இருக்கணும், எங்கேயாவது போய் அது மீட் ஆகணும். ரைட், இந்த இடத்துல ஜங்ஷன்னு ஒன்று வச்சுக்கணும். கோனில் ஜங்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நம்மளால் டயகனல் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை விட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா, சேம் அங்கே என்ன எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிண்டருக்கும் கோனுக்கும் கொஞ்சம் ஃபார்முலா சிமிலராக இருக்கும், அதனால் கன்ஃபியூஷன் உண்டாக்கலாம். பை ஆர் ப்ளஸ் எல் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகே, பை ஆர் ப்ளஸ் எல். ஓகே, அடுத்தது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட சிம்பிளான ஃபார்முலா பை ஆர் எல். ஓகே, அடுத்தது வால்யூமோட ஃபார்முலா 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ரைட் செகண்ட், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இது அழிச்சுக்க. ஒன் பை 3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ முக்கியமாக கோன் விட்டு 3 ஃபார்முலாஸ்: total surface area, curved surface area, volume. Okay, so total surface area formula என்னன்னா pi r plus l. Okay, pi
வேல்யூ நம்ம சொன்னேன் 22/7 ரேடியஸ் தந்திருப்பாங்க. அந்த கீழே சர்க்கிள் இருந்துச்சுல அதோட ரேடியஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரேடியஸ் வெயிட் சேம் ஓகே இன்னொரு ரேடியஸ் ப்ளஸ் எல்னா ஸ்லாண்ட் ஹைட். ஓகேயா சேம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா என்ன πRL, வால்யூம் என்ன 1/3 πr²h. ஸோ முக்கியமாக கோனில் முக்கியமான இந்த 3 ஃபார்முலா தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா என்ன πr r + l, h வராது πr r + l. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா என்ன πRL, வால்யூம் என்ன 1/3 πr²l சாரி h πr²h. ஓகேயா ஸோ கோனோட முக்கியமான இந்த 3 ஃபார்முலா எனக்கும் இது கன்ஃபியூஷன் பண்ணும், அதனால தான் நான் மறந்து திருப்பி பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா என்ன இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க πr r + l. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா என்ன πRL, வால்யூம் என்ன 1/3 πr²l h. ஓகே ஸோ கோனோட முக்கியமான 3 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். நம்ம இங்கே பைத்தாகரஸ் ஃபார்முலாவும் பார்த்துட்டோம், கோன் எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம், ஸ்லாண்ட் ஹைட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம சிலிண்டரையும் பார்த்துட்டோம். ஓகே இப்போ நம்ம இதோட கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் அ கோன் ஆர் திஸ் அண்ட் திஸ், ஃபைண்ட் த வால்யூம். ஸோ ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐ கெஸ் நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கொஷின். ஸோ சிம்பிளான கொஷின் தான். நம்மள்ட்ட வால்யூம் கேட்டிருந்தேன். ஓகே வால்யூமோட ஃபார்முலா என்ன வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr²h. ஓகேயா இதுதான் ஃபார்முலா. ஓகே ஸோ ஈக்குவல் டு 1/3 பையை இங்கே கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே பை வச்சுருக்கேன். ஸோ நம்ம பை அப்படியே வச்சுருவோம், பைக்கு பை அப்படியே. ஸோ ரேடியஸ் என்ன 6 × 6 × ஹைட் என்ன 8. ஓகேயா 3 2 ஜா இல்லைங்க 3 2 ஜா 6. ஓகே இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பை அப்படி இருக்கட்டும். 6 2 ஜா 12, 12 8 ஜா 96. ஸோ ஆன்சர் என்ன 96 பை சென்டிமீட்டர் cube is the right answer. Option number A the right answer. I guess இதில் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க என்னன்னு. ஓகேயா ஸோ ஐ கெஸ் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின், the diameter and the height of a cone are this and this. What is the slant height? நம்ம இப்போ slant height கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ slant height என்னன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கெஸ் இன்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்குவேன் நம்புகிறேன். கமான். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷன் ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏற்படுத்தாமையும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் அ கோன் ரைட். இதுதான் கோன், இதுதான் அதோட ஹைட்டு, இதுதான் இதோட ரேடியஸ். ஓகே நான் எழுதிடுறேன் இங்கே. ஹைட்டு, ரேடியஸ், இது நம்மளுக்கு என்ன ஸ்லாண்ட் ஹைட். ஓகே இங்கே நம்மளுக்கு முக்கியமாக என்ன தந்திருக்கேன், டயாமீட்டர் தந்திருக்கேன், அப்புறம் ஹைட் தந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன், டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × ரேடியஸ் ரைட். ஸோ ரேடியஸ் ஆன்சர் என்ன 7 சென்டிமீட்டர். இதில் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது. அடுத்தது ஹைட் என்ன தந்திருந்தேன் 24 தந்தேன். சரி நம்மள்ட்ட ரேடியஸ் ஹைட் தந்துட்டேன், இதை வச்சு நான் ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மள்ட்ட தான் சிஎஸ்ஏ தரல, டிஎஸ்ஏ தரல, வால்யூமும் தரல, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைத்தாகோரஸ் ஃபார்முலான்னு ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். நீங்கள் இங்கே இந்த ஜஸ்ட் இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு.
இது ஒரு 90 டிகிரி உண்டாகுதா. ஹைட் நம்மளுக்கு என்ன தந்தேன், 24 தந்தேன், ரைட். அடுத்தது நம்மளுக்கு ரேடியஸ் என்ன தந்தாங்க, 7 தந்தாங்க. ஸ்லாண்ட் ஹைட் கேட்டிருக்கேன். ஸோ சேம் பைத்தாகோரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பைத்தாகோரஸ் ஃபார்முலாவில் என்ன சொன்னோம், h² = p² + b², ரைட். நமக்கு ஹைப்போடெனியஸ் தெரியுமா, ஹைப்போடெனியஸ் ஸ்லாண்ட் ஹைட் ரெண்டுமே சேம் தான். ஸோ h², ஹைப்போடெனியஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஹைப்போடெனியஸ்னு வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், ஓகேயா. அதே இது பர்பெண்டிகுலர் பர்பெண்டிகுலர் பேஸும் நம்ம கோனில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹைப்போடெனியஸ் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், கோனில் நம்ம ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஓகேயா. அடுத்தது h² = பர்பெண்டிகுலர் என்ன நம்மளுக்கு 24 தந்தாங்க, 24² ப்ளஸ் பேஸ் என்ன 7² ஓகேயா. ஸோ h² அப்படியே எழுதிட்டோம். 24√² என்ன 576 ப்ளஸ் 7² என்ன 49. இப்போ h² = 576 ப்ளஸ் 49 பண்ணிங்கன்னா 625 வரும், ரைட்டா. இப்போ இங்கே மேலே ஸ்கொயரில் இருக்குது, ஹெச்சை நம்ம இங்கே எழுதி விட்டு ஸ்கொயர் எங்கிட்ட இருந்தோன்னா என்ன வரும், 6 ரூட் வரும், ஓகே. ரூட் வருமா, h = √625. 625 எது ரூட்டு, h = 25 ரூட்டு தான் 625, ஓகே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் B தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் B இஸ் த ரைட் ஆன்சர். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஹைட் என்ன நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர், ஓகேயா. சென்டிமீட்டர் இங்கே எழுதுவோம், சென்டிமீட்டர், ஓகேயா. ஸோ பை சான்ஸ் யாருக்கும் புரியலன்னா திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. ஸோ கோனுட்டு நம்மளுக்கு கோன் தந்துனேன், நம்மளுக்கு கோனுன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அவங்க கோனுன்னு ஒரு வார்த்தை தந்துருந்தாங்க. நம்மளுக்கு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஹைட் தந்துருந்தேன். நம்மள்கிட்ட என்ன கேட்டாங்க, ஸ்லாண்ட் ஹைட் கேட்டேன், ரைட்டா. ஸோ நம்மளுக்கு டயாமீட்டர்னால் என்னன்னு தெரியும், டயாமீட்டர் = 2 ரேடியஸ். ஸோ அதை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 7 சென்டிமீட்டர். அப்புறம் நம்மளுக்கு ஹைட் இருந்துச்சு 24 சென்டிமீட்டர்னு, ஓகே. பட் ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மள்ட்ட வேறு எதுவுமே தரல, சிஎஸ்ஏ தரல, டிஎஸ்ஏ தரல, வால்யூமும் தரல, ஓகேயா. ஸோ அதை வச்சு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஐ கெஸ் இது வரைக்கும் கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த கொஷனுக்கு அடுத்த கொஷின் நம்ம போகலாம். Wait a second. Okay. Next question. A cone has a radius of 5 cm and a slant height of 13 cm. What is the curved surface area? So same curved surface area வச்சு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. So pi யோட ஃபார்முலா என்ன, 22/7. ரேடியஸ் என்ன 5 ப்ளஸ் ஹைட் தந்திருக்காங்க h, ரைட். ஸோ ஹைட் ப்ளஸ் ஆர் 15 18 5 பண்ணுங்க. So let's go with this question. ஸோ ஐ கெஸ் இந்த முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ரேடியஸ் என்ன தந்திருக்கேன் 5 சென்டிமீட்டர் தந்திருக்கேன், ஸ்லாண்ட் ஹைட் என்ன தந்திருக்கேன் 13 தந்திருக்கேன், ரைட்டா. ஸோ நம்மளுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா சொன்னாங்க, CSA ரோட்டு ஃபார்முலா. வெயிட் அ செகண்ட். ஸோ CSA ரோட்டு ஃபார்முலா என்ன, πRL, ரைட்டா. ஸோ πRLோட ஃபார்முலா தந்தேன். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு பை எல்லாத்துலேயும் பை இருக்குது. ஸோ பைக்கு பை அப்படியே வச்சிட்டோம். ரேடியஸ் என்ன தந்திருக்கேன் 5 தந்திருக்கேன். எங்கேயாவது கவனிச்சிங்களா, நம்மளுக்கு எல் தந்திருக்காங்களா, இல்லை, நம்மளுக்கு ஹைட்டு தான் தந்திருக்கேன். ஸோ நம்ம திருப்பி பைத்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் அந்த ட்ரையாங்கிள். நம்மளுக்கு என்ன தந்திருக்கேன், ரேடியஸ் 5 தந்திருக்காங்க, ஹைட் என்ன தந்திருக்கேன் 13, ரைட்டா. ஸோ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ x² = 13² என்ன 169 ப்ளஸ் 25 பண்ணிங்கன்னா என்ன வரும், 5946789. வெயிட் அ செகண்ட், நான் தப்பாக எழுதுறேன். ஸோ 169 ப்ளஸ் 25 பண்ணிங்கன்னா 5 5 10 14 4 மிச்சம் 1 8 9 6 7 8 9 1 194. நான் ஏதோ தப்பாக எழுதிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ்,
ஓகே. ஸோ ரேடியஸ் என்ன தந்தேன், 5 தந்துருந்தாங்க. ஸ்லாண்ட் ஹைட் என்ன தந்துருந்தாங்க, சாரி ஹைட் என்ன தந்தேன், 13 தந்தேன். ஸோ 13 வுட் ஸ்கொயர் என்ன 169 கரெக்டாக எழுதியிருக்கோம். 5 வுட் ஸ்கொயர் என்ன 25 கரெக்டாக எழுதியிருக்கோம். 169 + 25 9. ஸோ 14 4 மிச்சம் 1 6 7 8 9 9 194. வெயிட் அ செகண்ட், ஐ கெஸ் நான் ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னு பிடிக்க முடியல. ஸோ ஐ கெஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணல. ஐ திங்க் கொஷனில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம 169 + 25 2 நிமிஷம் நம்ம கொஷனில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 169 + 25 அப்படின்னு பண்ணோம்னா நம்ம 194 தான் வருது. ஆனால் நம்ம ஸ்கொயருன்னு பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் 169, 14 வுட் ஸ்கொயர் 196 ரைட்டா. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 14 எடுத்துக்கிட்டோம்னா கூட, எக்ஸோட வேல்யூ நம்ம 14 எடுத்துட்டோம்னா இங்கே 14 வந்துடும். ஸோ பை இன்ட்டு 5, 14 × 5, 5 4 is 0, மிச்சம் 2, 5 is 5, 6 7 70. ஸோ என்ன ஆன்சர் வருது, 70 பை கரெக்டாக வருது. பட் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 194 தான் வருது. பட் 14 வுட் ஸ்கொயர் என்ன 196. ஐ கெஸ் இந்த இதில் கொஷனில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் செக். பட் இதுக்கு ரைட் ஆன்சர் சி தான் வரணும். பட் இஃப் இங்கே 196 இருந்தால் 196 இருந்தால் என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 14 வரும். நம்ம அப்போ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லாண்ட் ஹைட் என்ன 14 எழுதலாம். அப்போ 5 × 14 70. ஸோ 70 பை ஸ்லாண்ட் ஹைட் கரெக்டாக இருக்கும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது 194 வருது 196 பதிலாக. ஸோ ஐ கெஸ் இங்கே கொஷனில் தான் பாயிண்ட் அவுட் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் அ கோன். பை சான்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆன்சர் இல்லை நீ பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வரைக்கும் கரெக்டாக போயிருக்கேன். ஆனால் 194 வருது. ஆனால் 196 தான் 14 வுட் ஸ்கொயர் 196. ஆனால் எக்ஸூட் வேல்யூ நம்ம 14 வச்சோம்னா இங்கே ஆன்சர் கரெக்டாக செட் ஆகுது. ஆனால் 194 எதோடுமே ஸ்கொயரே கிடையாது. ஸோ ஐ கெஸ் கொஷனில் தான் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் இல்லை இது நீ பண்ணது தப்புனா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் சொல்லுங்கள். கோன் விட்டு தேர்ட் கொஸ்டின் ஓகேயா. ஸோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் அ கோன் ஆர் இன் த ரேஷியோ 3:4 அண்ட் இட்ஸ் வால்யூம் இஸ் 96 பை. வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ்? ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ரேடியஸும் தந்துட்டாங்க, ஹைட்டும் தந்துட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்கேன். ரைட். Seven, what is that? These are 21, which of 5? Okay, 96 pi, okay. Into 4x, okay. So I guess in the learning கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்பரிங். Come on. 32, okay. So okay, கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஸோ கைஸ் லெட்ஸ் புட். எனக்கு கொஞ்சம் இங்கே மிஸ்டேக் இந்த கொஷினே தெரிகிறது. ஓகே, நம்ம முதல்ல சால்வ் பண்ணி பார்த்துப்போம். மேபி இங்கே நான் கரெக்டாக பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் அ கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 பை r² h. ஓகேயா, இங்கே வால்யூம் நம்மளுக்கு தந்திருக்கேன் 96ன்னு. ஸோ 96 பை ஈக்குவல் டு 1/3.
ஸோ இங்கே பைக்கு பை கட் ஆயிரும், அதனால் நான் பையை 22/7 எழுதாமல் சிம்பிளாக பையன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது ரேடியஸ் தந்திருக்கேன். ரேடியஸ் எனக்கு ரேஷியோவில் இருக்குது. ஸோ இது ஒரு 3 விட்டு மல்டிப்ளாக இருக்கலாம். ஸோ 3x இன்ட்டு 3x இன்ட்டு ஹைட்டும் நம்மளுக்கு ஒரு ரேஷியோவில் தான் தந்திருக்கேன். ஸோ இதை 4xன்னு சொல்லுவேன். ரைட்டா? எனி டவுட்? இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டோம்னா 3லேருந்து 3 போச்சு. ரைட்? அடுத்தது 3 3s 9, 2 32, 4 8s 32, பைலேருந்து பை கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன? 8 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் க்யூப். ஸோ எக்ஸ் ரூட் வேல்யூ க்யூப் இங்கிட்டு போணுச்சுன்னா என்ன ஆகும்? க்யூப் ரூட் ஆஃப் 8. ஓகே, ஸோ க்யூப் 8 க்யூப் ரூட்டுன்னு எடுத்திங்கன்னா எக்ஸ் ரூட் வேல்யூ என்ன வரும்? 2 வரும். ரைட்டா? எனி டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது ரேடியஸ் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருந்தேன்? 3:4 சொன்னேன். 3:4 எது விட்டு? ரேடியஸ் அப்புறம் ஹைட் விட்டு. நம்மளுக்கு ரேடியஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 ரேடியஸ் ஈக்குவல் டு நம்ம 3xன்னு சொன்னோம். ரைட்டா? ஸோ 3 எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ரைட்டா? ஸோ ரேடியஸ் என்ன வரும்? 6 சென்டிமீட்டர் வரும். ஸோ இதில் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்காது. நான் முதல்ல கன்ஃபியூஷன் நினச்சேன், இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஐ கெஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். பை சான்ஸ் புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட் நம்மளுக்கு கோனில் தந்துருந்தாங்க. என்ன தந்தேன்? 3:4ன்னு தந்தேன். வால்யூம் நம்மளுக்கு 96 பை சென்டிமீட்டர் க்யூப்னு தந்துட்டேன். நம்மளுக்கு வால்யூமோட ஃபார்முலா தெரியும், 1/3 πr²h. ஓகே, வால்யூம் என்ன தந்துனேன்? 96 பைன்னு தந்துனேன். 1/3க்கு 1/3ன்னு எழுதணும். பையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல், ஏன்னா பையிலேருந்து பை கேன்சல் பண்ணால் பையை நான் அப்படியே வச்சிட்டேன். இங்கே r² தந்துனேன். நம்மளுக்கு தெரியும் இங்கே ரேடியஸ் நம்மளுக்கு ரேஷியோவில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக ரேடியஸ் 20 சென்டிமீட்டர்னு சொல்ல, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ரேடியஸ் நம்மளோட 3 விட்டு மல்டிப்பலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதே சமயம் ஹைட் விட்டு மல்டிப்பல் 4 விட்டு மல்டிப்பலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ r² எழுதும்போது நம்ம 3x இன்ட்டு 3x, அப்புறம் ஹைட் என்ன? 4xன்னு எழுதணும். 4x எழுதியாச்சு. அப்புறம் நம்ம இங்கேருந்து இங்கிட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மிச்சம் என்ன இருந்துச்சு? 8. அப்புறம் இங்கே x மொத்தம் 3x மிச்சம் இருந்துச்சு. 3மே மல்டிப்பல் இருந்ததுனால 3xையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் வரும். ஸோ 8 விட்டு க்யூப் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ரூட் வேல்யூ 2 வரும். நம்ம ரேடியஸ் என்ன சொன்னோம்? இது 3 விட்டு மல்டிப்பல்னு. ஓகே, அதனால் நம்ம 3xன்னு எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ரூட் வேல்யூ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம 2 எழுதணும். ஸோ 3 2 6 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் அதே இது ஹைட் எழுதணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ சிம்பிள் தான் ஹைட்டும். ஸோ ஹைட் நான் இங்கே எழுதுகிறேன், தேவையில்ல. ஹவர் அப்போயே நான் இங்கே எழுதி வைக்கிறேன். ஸோ ஹைட் என்ன சொல்லியிருந்தாங்க? 4. ஸோ 4 2s 8. ஸோ ஹைட் என்ன? 8 சென்டிமீட்டர். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரியலன்னு நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவர் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நீங்களாம் இந்த கொஸ்டினை கையால் நோட்டில் எடுத்து போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த கொஸ்டின் எப்படின்னு. ஓகேயா? கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ கெஸ் இதான் இன்னைக்கு ஃபைனல் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, ஸோ த ரேடியஸ் அண்ட் த ஹைட் ஆஃப் அ கோன் ஆர் இன் த ரேஷியோ 3:4, வால்யூம் 4 heat a second. ஸோ கைஸ் சேம் கொஸ்டின் தான் இதுவும். ஸோ ஹவர் இன்றைக்கி நம்ம பார்த்தது வரைக்கும் போதும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஃபஸ்ட் நம்ம இங்கே சிலிண்டர் ரூட் எழுதி பார்த்துக்கலாம். சிலிண்டர். ஓகே, அடுத்தது கோன். கமான், சிலிண்டர் ரூட்டு TSA, CSA, வால்யூம். ஓகே, அடுத்தது இது விட்டு TSA, CSA, அப்புறம் வால்யூம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலிண்டர் ரூட் வருவோம். ஸோ சிலிண்டர் ரூட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வந்துச்சு? 2πr r + h. ஓகே, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் ரூட். ரைட்டா? இது C. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்புறம் 2πr r + h நம்ம சிலிண்டர் ரூட். ஓகே, அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன ஃபார்முலா? 2πr h தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேயா? அடுத்தது வால்யூமோட ஃபார்முலா என்ன? πr²h. இதுதான் சிலிண்டர் ரூட்டு முக்கியமான 3 ஃபார்முலாஸ். இது டயகனலில் காரணம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொன்னேன். ஓகே, அடுத்தது கோனுக்கு வருவோம். கோன் விட்டு இங்கே வந்தோம்னா கோன் விட்டு என்ன ஃபார்முலா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட πr r + hன்னு சொல்லுங்கள். r + l ஹெச்ன்னு சொல்லக்கூடாது, ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, ஹெச் எடுத்து போட்டுறக்கூடாது, ஸ்லாண்ட் ஹைட் L. ஓகேயா? அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? πrl. வால்யூம் என்ன? 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேயா? ஸோ மொத்தமாக நம்ம இன்றைக்கி ஒரு 6 ஃபார்முலாஸ் திருப்பி இன்றைக்கி பார்த்துருக்கோம். அது எல்லாமே இந்த அவங்க முன்னாடி எழுதி வச்சுருக்கேன். சிலிண்டர் ரூட்டு, கோன் ரூட்டு. சிலிண்டர் ரூட்டு டிஎஸ்ஏ என்ன 2πr ஆர் ப்ளஸ் ஹெச். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன 2πrh. வால்யூம் என்ன πr ஸ்கொயர் ஹெச். கோன் என்ன கோன் ரூட் டிஎஸ்ஏ πr ஆர் ப்ளஸ் ஹெச் ஆர் ப்ளஸ் எல், ரைட்? ஆர் ப்ளஸ் எல், ரைட்டு. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன πrl. வால்யூம் என்ன 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்தது போதும். ஸோ இங்கே நான் தந்த இந்த 2 கொஷின் ஹோம்ஒர்க்கில் மறந்துடாமல் போட்டுருங்க. ஓகேயா? அதை எனக்கு ஆன்சரில் நீங்கள் தரலாம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு, எப்படி புரிஞ்சா இல்லையா? ப்ரோ நீ இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணு, நீ சொல்கிறது வாய்ஸ் எப்படி இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு குறை தெரிஞ்சுன்னா ப்ரோ கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்து வா, இல்லை ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டே, ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தாராளமாக. வில் பி நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ த ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு ஆர்வத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ ஐ கெஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஜஸ்ட் ஸ்பியர் மட்டும் பார்க்கல, ஸ்பியர் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அதோட மிக்ஸ்ட் கொஷனும் அதிலே பார்த்துடலாம். ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.